Good morning friends. நான் அமேசான்ல இருந்து இந்த பிரஸ்டீஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் 2 லிட்டர் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 2580 ரூபாய்ன்னு நான் வாங்கினேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் லிட்டில் பார்த்திங்கன்னா இந்த டீப் லிட் அப்படின்ட்டு இந்த ஒரு பள்ளம் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது ட்ரைப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 லேயர் இருக்குது. உள்ளேயும் வெளியிலையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயர் இருக்குது, நடுவில் அலுமினியம் லேயர் இருக்குது அப்படின்னு ட்ரைப்ளை குக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் இது ஸ்பில்லேஜ் கண்ட்ரோல் அப்படின்ட்டு, அதாவது அது ரொம்ப பொங்கி வடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஸ்டீஜ் குக்கர்லேயே 3 லிட்டர் நான் வாங்கிட்டு அது பற்றின ரிவ்யூவும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் அதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கும் இதில் நான் அடுத்து வாங்கின குக்கரோட ரிவ்யூவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மெயின் பாயிண்ட்டு இந்த பள்ளம் மாதிரி இருக்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. அந்த வீடியோவில் கூட ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதாவது இது பொங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க சொல்கிறது பொங்கி வடியாது, அதாவது ஸ்பில்லேஜ் கண்ட்ரோல்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் இதில் பாயிண்ட்டு. ஸோ எண்ணெயை பொறுத்தவரையும் என்ன தான் குக்கரில் நம்ம ஆயில் தண்ணி கம்மியாக வச்சு ஆயில் விட்டு பருப்பு வேக வச்சோம்னாலும் பொங்குறது பொங்கத்தான் செய்யுது. எவ்வளோ தண்ணி கம்மியாக வச்சாலும், அதுக்கு மேலே கம்மியாக வச்சோம்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால அது பொங்குறத நம்ம மாற்ற முடியாதுன்ட்டு தான் கம்பெனிக்காரங்களே இப்போ நோ ஸ்பில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி ஸ்பில்லேஜ் கண்ட்ரோல், அதாவது பொங்கி ஊற்றாமல் கீழே வடியாமல் இருக்கிற மாதிரி அந்த மாடல் புதுசாக பண்ணிவிட்டு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று ஒரு விஷயம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்மளுக்கு லைஃப் நல்லா வரும். அதாவது அலுமினியம் குக்கர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அதில் நம்ம டிஷ்வாஷர்லாம் நம்ம போட்டு விளக்க முடியாது. ஸோ அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் அப்படியே கிடக்கும் பாத்திரம் அப்படின்ட்டு தான் நான் இதுக்கு நான் முக்கியமாக வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ மறுநாள் குக்கரில் எடுத்துகிட்டு இன்றைக்கி உங்களுக்காக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு வேக வச்சு அதில் ஒரு சூப் வச்சு பார்க்கலாம், அதை நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்கிடுவீங்க அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு அதோட சேர்த்து கொஞ்சம் தோல் உள்ள பாசிப்பருப்பு உடைச்ச பருப்பும் சேர்த்து இன்றைக்கி கொஞ்சம் முருங்கை சூப்பு வைக்கலாம் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு பருப்பை நான் இதில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணப்போ அந்த இதில் காட்டுது பாருங்கள், அந்த ப்ரெஷர் இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் இது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ப்ரெஷர் இண்டிகேட்டர், அதாவது நம்ம ப்ரெஷர் ஹை ஆனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக மேலே அப்படியே இதுவாயிரும், தூக்கிடும். அப்போ நம்ம வெயிட்டு போடலாம். ஆனால் வெயிட் போட கொஞ்சம் தாமதம் ஆனாலும் அது நிறையா தெரிச்சிச்சு பாருங்கள் தண்ணி. இப்போ வெயிட் போட்ட பிறகும் நான் சிம்மில் வைக்கிறேன், மீடியமில் தான் நான் இண்டக்ஷனில் தான் வச்சுருக்கேன். இப்போவும் அந்த தண்ணி மேலே பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் நிறையாவே பொங்குது. ஸோ பொங்கி தண்ணி வெளியில் வர்றது நான் ரொம்ப கம்மியான தண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படியுமே அது தண்ணி மேலே பொங்கி வருது. அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் இதில் ஒரு மெயின் பாயிண்ட்டு நீங்களே கவனிக்கலாம். இது பள்ளமாக இருக்கிறனால அந்த பொங்கி வந்த தண்ணி அந்த பள்ளத்துக்குள்ளேயே நின்றுக்கிடுது. மேலே வெளியில் வலிஞ்சு நம்ம அடுப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நம்ம திருப்பி துடைக்கணும், அப்புறம் பிடிச்சிக்கிறோம், ஐயோ அந்த ஹீட்டில் துடைக்கவும் முடியாது, ரொம்ப சிரமம். ஸோ அது இல்லாமல் இருக்குது. இதை நம்ம லிட்டு அந்த மூடியை மட்டும் நம்ம ஊற வச்சு கழுவுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் 2 விசிலுக்கு அந்த பருப்பை வச்சு, அதாவது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த பருப்பை ஊற வச்சு அதுக்கப்புறம் 2 விசிலுக்கு வச்ச பருப்பு ஓகேயாக வெந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நான் ரொம்ப கம்மியாக வச்சும் அது வெளியிலையும் வந்துருச்சு. இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லாமல் வெந்திருக்கு. ஆனால் எனக்கு தேவையான அளவு வெந்துருச்சு. பட் இதுவே நம்ம கூட ஒரு விசில் வைப்போம் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்நேரம் கீழே அடி பிடிச்சிருக்கோம். அதனால் எனக்கு பருப்பு வேக வைக்கும் போது எப்போதுமே இது ஒரு ப்ராப்ளம். அதாவது தண்ணி கொஞ்சம் கூட வச்சுட்டோம் அப்படின்னா பொங்கி வெளியில் வந்துடுது. இதுக்காகவே மெயினாக நான் இந்த மாடல் வாங்கினேன், தண்ணி வெளியில் கீழே ஊற்றிடாமல் இருக்கணுங்கிறக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பை வேக வச்ச பிறகு அதுக்குள்ள நம்ம சூப்புக்கு தேவையான கீரை, தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாமே போட்டு மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு அதில் திருப்பி ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்தாச்சு. இந்த கீரை சூப் வைக்கும் போது எனக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவும் ஞாபகம் வரும். எங்கள் அப்பா இப்போ என் கூட இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும். அதை எப்போ பார்த்தாலும் பொரியல் பண்ணியே கொடுக்குறீங்கன்னு சொல்வார். திடீர்னு நான் வந்து ஒரு பிஃபோர் 10 இயர்ஸ் இருக்கும், அப்போலாம் நம்ம யூடியூப் இதெல்லாம் ரொம்பலாம் நம்ம பார்க்கறதில்ல. அப்போ வந்து நான் வந்து இந்த சூப்பை வந்து நானாக வந்து ட்ரை பண்ணேன். காலையில் இட்லிக்கு சூப் மாதிரி வைக்கும்போது இதில் கீரையை போட்டு வைப்போம்னா அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எப்போ எங்கள் அப்பா வந்தாலும் நான் வச்சு கொடுப்பேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அப்பா பிடிச்சி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பா வாயில் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த பேர் நான் வாங்கினேன். இப்போ நான் அந்த சூப்பு வச்சேன்னாலும் எங்கள் அப்பாவோட ஞாபகம் எனக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பும் வச்சு முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், 2வது தடவையும் அதே தான், நான் கழுவாமல் திருப்பியும் அதிலே தண்ணி ஊற்றி திருப்பி எல்லாம் போட்டு வச்சு இப்போ பொங்குனது வந்து லைட்டாக இருக்குது. அதாவது பருப்பு வச்சப்போ பொங்குனதை விட இப்போ கம்மியாக தான் பொங்கியிருக்கு. பட் அப்படியே பொங்கியிருந்தாலும் வெளியில் வரல, அது வந்து நீங்கள் கவனிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் சாதம் வச்சு அடுத்து வந்து நான் ஒரு அடுத்த நாள் இன்னும் 2 நாள் கழிச்சு நான் சாதம் வைக்கிறப்ப நான் குட்டி வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சாதத்தில் வந்து நம்ம கரெக்டான அளவு சாதத்துக்கு அரிசியை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு லிட்டை மூடிட்டு அந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, ப்ரெஷர் இண்டிகேட்டர், அது மேலே அப்பானோடனே அதுக்கப்புறம் வெயிட்டை போட்டு அந்த அப்படியே அந்த ப்ரெஷர் இருக்கிறப்பயே நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சுருவேன். நான் விசில்லாம் விட மாட்டேன் ஃப்ரெண்ட். அப்படி வைக்கும்போது சூப்பராக இருக்கும் சாதம். நான் வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் எதுவுமே பிடிக்கல, உங்களுக்கு நல்லா தெரியும். ஈஸியாக விளக்கிடலாம். டிஷ்வாஷர்லேயும் நம்ம போட்டு விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். லிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டு மட்டும் அந்த ஊற வச்சோம்னா போதும், அவ்வளோதான். இதுக்காகத்தான் நான் இந்த ஸ்டீல் குக்கர் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.